எதுக்காக நம்ம இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுன்னா, there is one person who never spoke. நைட் மிட்நைட்ல எழுந்திருச்சு ஒரு மெசேஜ் போடுறாரு. இது எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு நமக்கு தெரியும். ஏன் இத்தனை பேர் இவ்வளவு பேசிட்டு இருந்தாங்க? இந்த மாதிரி ஜனநாயகம் சொல்றது, விஜய் சொல்றது, திமுக சொல்றது எல்லாம் ஒரு பக்கம். இந்த காக்ரோச் கிரியேட் பண்ண ஸ்பேஸ்னால இன்னைக்கு மோடி பேசியிருக்காரு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா இந்த போராட்டம் எவ்வளவு தூரம் போகணும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த நீட் அப்படிங்கிறது ஒரு காமன் எக்ஸாம். இந்த எக்ஸாம் தான் பிரச்சனை. இந்த டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் அப்புறம். இது எல்லாமே தத்துவ அடிப்படையில ஒன் லாங்குவேஜ், ஒன் எக்ஸாம், ஒன் ரிலிஜன், ஒன் ஃபுட், ஒன் 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 இந்த இடத்துல இருந்தா இது வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த போராட்டம் எவ்வளவு முக்கியம் தெரியும். இல்லனா நாளைக்கு காலையில தர்மேந்திர பிரதான மாத்திரம் நம்ம எல்லாம் கலைஞ்சிருவோம். அதனால தயவு செய்து இது ஒரு பெரிய நீங்க அந்த ஜன்சங்ல ஆரம்பிச்சு 1925 RSS ஓட இதை ஆரம்பிச்சு பார்த்தா ஏன் இந்த ஒன்னெஸ்க்கு பிரச்சனை வருது? எல்லா ஸ்கூலும் எல்லா ஊர்லயும் ஒரே சிலபஸ் தான் ஃபாலோ பண்றாங்களா? ஒரே கரிக்குலம் தானா? சிபிஎஸ்இ படிக்கிற பிள்ளையும் கிராமத்துல ஒரு பிள்ளை படிக்குது, அந்த பிள்ளையும் ஒரே இடத்துல தான் படிக்கிறா. அது எப்படி ஒரே இடத்துல கம்ப்ளீட் பண்ண முடியும்? நான் மெட்ராஸ்ல நீட் கோச்சிங் போவேன், கிராமத்துல எப்படி போக முடியும்? இந்த விஷயத்தை நான் நீட் வேண்டாம், காமன் எக்ஸாம் வேண்டாம் நம்ம பேசல. ஆனா இதை பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சிலபஸையும் கரிக்குலத்தையும் பிக்ஸ் பண்ணாம ஒரு அன்இக்குவலான ஒரு இடத்துல அவன் அங்க ஆரம்பிப்பான், நான் இங்க ஆரம்பிக்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும்? இந்த இடத்தை புரிஞ்சுக்காம நீட்டை எக்ஸாம் ஏன் நம்ம ஊர்ல பேன் நீட்னு சொல்றாங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனை புரியும். நம்ம நிறைய உயிர் இழந்திருக்கு. ஆனா இது என்ன நமக்கு ரொம்ப அப்செட்டிங்காவே இருக்குன்னா, சோசியல் மீடியால பார்க்கும்போது ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ்ஸ் டெல்லியில இருந்து பிக்ஸ் பண்றாங்க. ஒண்ணு ஆன்டி நேஷனல்ஸ், அர்பன் நெக்ஸஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஊர்ல வர பிரச்சனை என்ன? பாதி பேர் என்ன மெசேஜ் பண்றாங்க? எதுக்கு ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க, ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்கன்னு வீட்டுல உட்காந்து பேசாம இங்க உங்களுக்கும் இந்த பசங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்றதுதான் முக்கியம். இது for the reason that it has to travel faster, let me also say 2 lines in also speak English. See, we were the one who taught the entire country what is a protest and what is federalism, what is state autonomy. And if we are going to start here and let the world look at us as some kind of jokers who actually fight for a movie or a cinema actor, I don't think we are going to go any far. So please hold this thought that this is a very long arc that we have to stand, and it is going to take a very long time to resist. Resistance is very hard. You all are sitting here after a very long time. Don't lose this.